ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இது என்ன சொந்த ஊர். நான் ஒரு வாட்டி போட்டிருந்தேன் உங்களுக்கு ஒரு வீடியோ. தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் இடத்துல மாமா தோப்பெல்லாம் உங்களுக்கு காட்டியிருந்தேன் இல்லையா? அந்த மாமா தோப்பில் தான் மருந்து அடிக்கிறாங்க இப்போது. இந்த பூ பூத்துருக்கும் இல்லையா, அந்த பூலாம் கொட்டிடும், பூச்சி புட்டுச்சுன்னா அதனால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு மருந்து அடிச்சிட்ருக்காங்க. இப்போ இந்த மருந்து அடிக்கிறது குட்டி பையன் யாருன்னா மாமாவுடைய பேரன். அது ஒரு விளையாட்டுக்காக அப்படி பண்ணிகிட்ருக்கான். இது ஃபுல்லாகவே மாமா இடம்தான், எல்லாமே மாமாவுடைய மாந்தோப்பு தான், அம்மாவுடைய தம்பி. ஓகேவா? சூப்பராக இருக்குல்ல? எங்கள் ஊருக்கு நீங்கள் வாங்க, செம்மையாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். மாமரம் தான் மாமா வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே. நல்லா அந்த மாம்பழம் செம்மையாக இருக்கும். அந்த மாம்பழம் பழுத்துச்சுன்னா செம்மையாக இருக்கும், சான்ஸே கிடையாது. எங்கள் மாமா வீட்டை மரத்தில் காய்க்கிற மாம்பழம் நான் சாப்பிட்டுருக்கேன், நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது குட்டி போய் பார்த்தீங்களா, ஸ்கூல் போகாமல் இங்கே மருந்து அடிச்சிட்ருக்கிறது இல்லை, மருந்து வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போது கொஞ்சம் வேலையாக போயிட்டுருக்கு. செம்மையாக இருக்கா கைஸ்? நீங்கள் பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, பார்த்துட்டு போயிடுறீங்க. எனக்கு இன்னும் ஒரு 100 சப்ஸ்கிரைப் கூட கிடைக்கல எனக்கு. நான் எங்கே நிறையா சப்ஸ்கிரைப் எடுப்பேனே தெரியல எனக்கு. ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா 1 மில்லியன்லாம் தாண்டி 5 மில்லியன், 6 மில்லியன், 52 மில்லியன்லாம் இருக்காங்க. அவங்களாம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு. நான் ஏதோ ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். என்ன இது, மாமாக்கிட்ட வேலை செய்கிறாங்க, அவங்க அடிக்கிறாங்க பாருங்கள். ஒரு கம்பு மாதிரி கட்டி ஒரு பைப் வச்சு அதில் தான் அந்த ஹைட்டாக இருக்கிற மரத்துக்கெலாம் அப்படி தான் மருந்து அடிக்க முடியும். பார்த்தீங்களா? இதில் இந்த மாமரம், மற்ற மரத்துக்கெலாம் இந்த மாடல் தான் வைப்பாங்க. இந்த மாதிரி மருந்து அடிச்சிட்டா பூச்சி வராது, இந்த பிஞ்சுலாம் கொட்டி போகாது. இப்போ சீசன் தான், இப்போ சீசன் தான். மாம்பழம்லாம் பூச்சி சாப்பிடும் இல்லையா, கெட்டு போயிடும் இல்லையா, அதனால் இவங்களாம் வேலை செய்கிற பசங்க அந்த வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த வேலைலாம் போயிட்டுருக்கு இப்போது மாமா தோப்பில். மாமாவுக்கு நிறைய பெரிய தோப்பு இருக்குது, நிறையா இருக்குது, இடம் இருக்குது. மோஸ்ட்லி மாந்தோப்பு தான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் தென்னை மரம்லாம் வச்சுருக்காங்க. பட் மோஸ்ட்லி மாமரம் தான். மாமா அந்த தோப்புக்குள்ளேயே ஒரு ஆறு போகுது பார்த்திங்களா, செம்மையாக இருக்குல்ல. இந்த ஆற்றுல பற்றின என்ன ஒரு விசேஷம் பார்த்திங்கன்னா, இந்த தண்ணி கொடைக்கால் மலையிலேருந்து வந்துட்டுருக்கு. சரியா? இந்த தண்ணி எப்போவுமே ஜில்லுன்னு இருக்கும், கூலிங்காக இருக்கும் அந்த தண்ணி. நீங்கள் எப்போ குளித்தாலும் சரி, வெயில் காலத்தில் குளித்தாலும் சரி, மழை காலத்தில் போய் அந்த தண்ணியை குளித்தாலும் சரி, ஜில்லுன்னு தான் இருக்கும். எல்லோரும் அந்த மருந்தில் அடித்து முடிச்சுட்டாங்க. இப்போ எல்லாம் கிளம்புறாங்க, வண்டியில் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டுருக்காங்க. இது மாமா வண்டி, மாமா பேர், தாத்தா பேர் எல்லாமே இருக்கும், டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் இதில். சரியா? இந்த வண்டியில் ஃபுல்லாக போட்டு வச்சுருப்பாங்க. சிவபிரகாஷ் மாமா பையன். சரியா? சூப்பராக இருக்கா எங்கள் ஊருக்கு வாங்க. மாம்பழம் நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. மாம்பழத்தோட அங்கே சுற்றி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். கும்பகர அருவி இருக்குது, கும்பகர அருவி, அது நல்லா தண்ணி ஃபால்ஸ் தண்ணி வந்துகிட்டே இருக்குது, எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும், குளிக்கலாம். அது பக்கம்தான் இது மாமா தோப்பு இருக்குது. கும்பகர ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் தான் இருக்குது. நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேனி மாவட்டம் இல்லையா, அது இல்லாமல் இந்த கொடைக்கால் மலை பகுதியில் தான் இருக்குது. மாமா தோப்புக்குள்ளேருந்தே அந்த ஆறு போகும், அங்கே ஜில்லுன்னு தண்ணி இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு மூட்டை கட்டிகிட்ருக்காங்க கிளம்புறதுக்கு. பார்த்துட்ருக்கீங்களா? பிடிச்சிருக்கா? நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் கமெண்ட்ஸில் ஒன்றும் சொல்ல மாட்டேறீங்க யாருமே, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டுது. இப்படி போடலாமா இல்லாட்டி வேறு மாதிரி போடலாமா என்று நீங்கள் என்ன கமெண்ட்ஸில் சொன்னால் தானே எனக்கு, நான் தான் சேஞ்ச் பண்ணால் தெரியும் எனக்கு. நான் ஏதோ எனக்கு தெரிகிற மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும், இன்னும் சேஞ்சஸ் பண்ணணும், நிறையா சப்ஸ்கிரைப் வரணுன்னா அது எப்படிலாம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
நான் அதை பார்த்துட்டு அதன்படி நான் சேஞ்ச் பண்ணி வேணால் நம்ம ட்ரை பண்ணி போடுறேன் நான். ஓகேங்களா, எனக்கு ஆசை தான் நல்லா போடணும், அழகாக போடணும். எனக்கு தெரியல எனக்கு எப்படி பண்ணணும்னு. அதனால தான். சரிங்களா, இப்படி தான் எங்கள் மாமா தோப்பு அது இது எடுத்து போட்டுட்ருக்கேன், வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, இதெல்லாம் பார்க்க முடியாது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வேறு ஊரில் இருப்பீங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் போனால் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நமக்கு எந்த டென்ஷன்னாலும் ஒன்றுமே இருக்காது, நல்லா ஜாலியாக இருக்கும். மாம்பழம் சாப்பிட்டுட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு நல்லா காற்று கிடைக்கும். பார்த்திங்களா, எல்லா வேலை முடிச்சுட்டு மருந்துலாம் அடிச்சுட்டு கிளம்பிகிட்ருக்காங்க. பிறகு கயிறு பார்த்திங்களா, இல்லை கயிறு கட்டி தான் அங்கே மருந்து அடிப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது? இது மாமாவுடைய பேரை சாப்பிட்றத பார்த்திங்களா. வெக்கப்படாத. மாம்பழம் நல்லாயிருக்கும், மாம்பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சான்ஸே கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் வாங்க ஒரு நாள். வாங்கன்னு கூப்பிடுறவங்கள எப்படி தெரியாது. நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரியா? எனக்கு ஏதாச்சும் வீடியோஸ் சேஞ்ச் பண்ணணும், இந்த மெத்தடில் போடுங்க, அப்படி போடுங்க, இப்படி போடுங்கன்ட்டு எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு சொல்லிக் கொடுங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.